ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 4 வகையான சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம முளைக்கட்டிய சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் சுண்டல் ஊற வச்சு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி ஓவர் நைட் வந்து ஒரு துணியில் கட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்துடுங்க. இது தாளிப்புக்காக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கலாங்க. நம்ம வேக வைக்கும்போதே சுண்டலில் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேங்காய் கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து இறக்குனீங்கன்னா சூப்பரான முளைக்கட்டிய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த சுண்டல் வேணாலும் எடுத்து இது மாதிரி முளைக்கட்டி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிலக்கடலை சுண்டல் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடலமுத்துன்னு சொல்லுவோம்ல, பச்சை கடலமுத்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தாளிக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல் வேக வச்சுட்டு இதில் துருவின கேரட், பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கேப்சிகம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான 2வது சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நவதானிய சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லா வகையான சுண்டல் சேர்த்து செஞ்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி, நிலக்கடலை, அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து 8 மணி நேரம் ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டு அதையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நம்ம வந்து 1 இல்லை 2 விசில் விட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா நமக்கு பாசிப்பயிறு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்காக எப்பயும் போல் பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்த்த வேண்டாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தேங்காய் சேர்த்துணுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெள்ளை சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் எப்பயும் போல் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கடலை தாளிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம் வந்து நமக்கு என்ன கலர் கேப்சிகம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த வெங்காயம், ஆனியன் எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் தாளிக்கும் போது கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு கூடவே நல்லா இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் கேரட் மட்டும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனிங்கன்னா கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வெள்ளை சுண்டல், கேப்சிகம், கேரட் எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக இந்த சரஸ்வதி பூஜைக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.